இதுல எங்க கூட வார்த்தை விளையாட்டு வேற. அவங்க தயாராக இருக்க இல்லைன்னு நாங்க அவங்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லல, தயாராகி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றோன்னே அதுவும் அவங்க தயாரா இருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு குறியீடு மட்டும்தான் சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கல்வி என்பது ஒரு வாளியை நிரப்புவதல்ல, நெருப்பை பற்ற வைப்பது என்று கல்வி தந்தை காமராஜர் கூறுகிறார். பற்ற வைக்கும் தீக்குச்சியாக நம்மிடம் கொட்டி கிடக்கும் தமிழ் வளங்களே இருந்தாலும் கூட ஒரு சிறு தீப்பொறி தீ பந்தமாக மாற்றுவது நம் கைகளில், நாம் தமிழ் சமூகத்தினரின் கைகளில் மட்டும்தான் உள்ளது. உலகமே ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருந்த பொழுது, குறுஞ்செய்திகளை புலனம் வழியிலும் இன்ஸ்டாகிராமத்திலும் பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது அவற்றில் எல்லாம் ஆங்கிலம் மட்டுமே மேலோங்கி இருக்கிறது என்ற தன் ஆதங்கத்தை தன் சுய முயற்சியாலும் நம்பிக்கையாலும் உழைப்பாலும் மட்டுமே மாற்றி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலைக்கு வித்திட்டவர் ஒரு சிறு சிவப்பு புள்ளியாக இருக்கும் சிங்கப்பூரில் இருந்து வந்த நா கோவிந்தசாமி. ஆமாங்க, தமிழ் தட்டச்சுக்கு வழிவகுன்ற ஒரே காரணத்துக்காக மின்திரையில காணியன் என்கிற தமிழ் தட்டச்சு தளத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாம தமிழ் நெட், தமிழ் பிக்ஸ் எழுத்துருக்கள் உருவாக்குனது மட்டும் இல்லாம அவர் சிங்கப்பூர் தமிழ் வெப் என சொல்லப்படும் www என்று சொல்லப்படும் உலகளாவிய வெளிவந்த முதல் தமிழ் இணைய பக்கத்தை உருவாக்கினார். மீண்டும் மீண்டும் நம்ம அறிவர்களையும் நம்மளுடைய அக்காவும் சொன்னாங்க, சிங்கப்பூரை பத்தி மட்டும் பேசுறீங்கன்னு. இதை போன்ற சமூகத்தினர் அவர்கள் செய்யும் சிறு சிறு முயற்சி சிங்கப்பூரை தாண்டி உலகத்திற்கே ஒரு பாதிப்பை ஒரு நல்ல விதத்தில் ஏற்படுத்துகிறது என்று மட்டும்தான் நாங்கள் கூறுகிறோம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி இருக்கிற நைல் நதிக்கரை பேசிய மொழி, ஜேசுபிரான் பேசி இருக்கக்கூடிய ஹீப்ரோ திருமொழி, கடவுள் மொழி என்று கருதப்படும் சமஸ்கிருதம் இன்று உலகில் நடைமுறையில் இல்லாமல் இருக்கும் பொழுது 16,000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய தமிழ் மொழி இன்றும் ஏற்பட்ட சவால்களை எல்லாம் முறியடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழ் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான வழிமுறைகளை நம் தமிழ் சமூகத்தினர் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் செய்வார்கள் என்று மட்டும்தான் எங்கள் நிதர்சனம். தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு தமிழ் கட்டளை தாங்களுக்கே உரித்தனதை மாத்திக்கிறாங்க நம்ம இளைய தலைமுறையினர். சொற்களம், சொற்சிலம்பம், சொற்களோடு விளையாடு ஒரு வார்த்தை லட்சம்னு வருங்காலத்துல தமிழ் பேச்சே எங்கள் மூச்சுன்னு பல முத்து குமரர்களும் குமரிகளும் உருவாக்குறாங்கன்னு பெருமையோட சொல்லுவோம். கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுதற் பெரும் பண்ணுதல் தெரிந்தாய் இந்த விற்பசம் தமிழ் என்று சிவபெருமான் கழகங்களாக தோற்றி வைத்த இந்த தமிழ் மொழி இன்று தமிழர் பேரவை, சிங்கப்பூர் தமிழ் சங்கம், கவி மாலை, தமிழர் பட்டிமன்ற கலைக்கழகம், தமிழ் பண்பாடு கழகம் என பல்வேறு தமிழ் அமைப்புகளால் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் மலேசியா, மொரிஷியஸ், அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இலங்கை, இந்தியா என பல்வேறு நாடுகளில் பல நூறு தமிழ் சங்கங்களும் நிறுவனங்களும் வருங்கால சந்ததியினருக்கு தமிழ் கற்றல் கற்பித்தலை செவ்வனே கொண்டு சேர்த்து அதில் வளரும் சவால்களை சாமர்த்தியமாக எதிர்கொள்ள நாமும் துணை இருந்து